கொரட்டை வருது அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னேன். நீ முதல்ல கை நீட்டி பேசுறீங்க. டே 1 ஸ்டார்டிங்லயே தர்பூசணி படம் புழக்கப்பட்டது. எல்லாருமே முன்னாடி நாள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சும்மா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல நம்ம வாட்டர்மெலன் மாட்டிக்கிட்டார். எல்லாரும் புடிச்சு பயப்புலைய நோண்ட கான்வர்சேஷன் எங்க போய் நின்று இருக்குன்னா, நீங்க பிசியோதெரபிஸ்ட் தானே, அப்புறம் என்னத்துக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு இந்த பிரவீன் ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, டிஜே பிராவோ மாதிரியே இருப்பாரு. அவரு ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு போல இருக்கு. 1 hourல பார்த்ததை மட்டும் தான் வச்சு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இதுக்கு நம்ம தர்பூசணி என்ன சொல்றாருன்னா, இல்ல பிசியோதெரபிஸ்டும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அவங்க டாக்டர் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு? இவன் ஒரு டாக்டரே இல்ல. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. பட் நீ சொல்லு, பிசியோதெரபிஸ்ட் அப்படின்றவங்க டாக்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் டாக்டர் அப்படின்ற பட்டத்தை இவங்களுக்கு முன்னாடி வச்சிக்க கூடாது. அதாவது பிசியோதெரபிஸ்ட் ஒருவேளை அவங்க மெடிக்கல் டிகிரி முடிச்சிருந்தாலோ இல்ல மெடிக்கல் டாக்டர் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ மட்டும்தான் டாக்டர் என்ற பட்டத்தை பிரிஃபிக்ஸ் ஆக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல நம்ம பேருக்கு முன்னாடி என்ன வேணா போட்டுக்கலாம். ஏன் டாக்டர்னு போட்டுக்கலாம், இல்ல அப்துல் கலாம்னு போட்டுக்கலாம், இல்ல டொனால்ட் ட்ரம்ப்னு கூட போட்டுக்கலாம். ஆனா இனிஷியலா சொல்ற மாதிரி ஐ எம் டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் பிபிடி அப்படின்னு லென்த்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இருக்கிறவங்களுக்கு காண்டாவும் தானே, கேட்கவே கடுப்பா இருக்குல்ல. இதுல நம்ம பார்வதி இருக்காங்களே, அப்பப்ப சைடுல ஏத்தி விடுறது, கெமி நீ தானே இந்த ஸ்டார்ட் பண்ண, உன்னால தானே இந்த பிரச்சனை, நீ தான் இதை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்ல, நான் எங்க ஸ்டார்ட் பண்ணேன், பிரவீன் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு, என்னெல்லாம் வந்து கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, மெடிக்கல் டேர்ம்ஸ் படி பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் தானா அப்படின்னு நம்ம பாரு ஒரு பிட்ட போட, உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? ஆமாமா டாக்டர்ஸ் தான் அப்படின்னு கெமி சொல்ல, ஓ லா வந்துருச்சா அப்படின்னு அவங்க கேட்க, நம்ம கெமியும் ஆமாமா லா வந்துருச்சு, அவங்க டாக்டர்ஸ் தான் அப்படின்னு கான்பிடென்ட்டா விட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த உரையாடல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் 4 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரா அந்த 4 பேர்? ஒன்னு பிரவீன் ராஜு, அடுத்தது வாட்டர்மெலன், அடுத்து பாரு அண்ட் கெமி. இவங்க 4 பேருமே ரொம்ப தெளிவா பிளான் போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், இல்ல யாரையாவது சண்டைக்கு இழுக்கணும், எப்படியோ கேமரா நம்ம மூஞ்ச பாத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்க செய்வோம் அப்படின்னு. இவன் டீம்ல இந்த 4 பேர் மட்டும் தானா இல்ல வேற யாரும் இருக்காங்க? அதுக்கேத்த மாதிரியே இந்த தர்பூசணி எப்பப்பெல்லாம் கேமரா இவரை பாக்குதோ அப்பெல்லாம் தெல்ல தெளிவாக சோசியல் மீடியால இத்தனை நாள் நம்மள போட்டு சாவடிச்சிட்டு இருந்தார்ல. 3 படத்துல வர்ற தனுஷ் மாதிரி, கர்ணன் படத்துல வர்ற சிவாஜி மாதிரி, மாஸ்டர் படத்துல வர்ற பவானி மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி டார்ச்சர் பண்ணுது. என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். இந்த கெமி எவன் கிடைப்பான்னு புடிச்சு வம்பிழுக்கிறதுக்குன்னே நிக்குது. நம்ம பார்வதி யாரையாவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி அதுல சூப்பரா குளிர்காயுது. அண்ட் ஃபைனலி இந்த பிரவீன் ராஜு எவன் கிடைப்பான், எவன் மண்டையில தபேலா வாசிக்கலான்னு தேடி பாக்குறப்போ அப்பப்ப இந்த தர்பூசணி குறுக்க வருதா. சோ நம்மால ஏறி உருண்டு விளையாடுறாரு. சரி கெமி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம டாக்டரை புடிச்சு நோண்ட உடனே, உனக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் பத்தி என்ன தெரியும், உனக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது அப்படின்னு சொல்ல, எது எனக்கு புரியாதா? புரியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? தெரியாதுன்னு வேணா சொல்லுங்க, புரியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, சொல்லி கொடுங்க, புரியலன்னா கேளுங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லாத மேட்டரை பெருசாக்கி வாட்டர்மெலனை உடைச்சி கையாலேயே பிழிஞ்சி ஜூஸா குடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஏதோ தெரியாம ஒரு சவளத்துல பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சுக்கமா, என் மாமன் சொல்லி இந்த மாசம் உனக்கு சம்பளம் கூட வாங்கி தரேன், கோச்சிக்கலாமா? இது மட்டுமா, பின்னாடி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு, அதெல்லாம் கேக்குறப்போ உங்களுக்கு புரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கெமிக்கு ஒரு பெரிய டவுட், ஏன்பா ஒருவேளை கக்கா வந்துச்சுன்னா என்ன பண்றது, ஹெல்த் ஃபாசட்டும் இல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்படி கழுவுறது அப்படின்னு கேட்க, மக்க எடுத்து ஊத்தி கழுவ வேண்டியதுதான். எது மக்க ஊத்தி கழுவுறதா? வெஸ்டர்ன் டாய்லெட்ல எப்படி மக்க ஊத்தி கழுவுறது அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகி கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. முன்ன பின்ன லேடிஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஒருவேளை போயிருந்தா தெரியும். ஒரு நாளைக்கே இப்படின்னா நாங்கெல்லாம் 2-3 வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னப்பா பசங்களா, உண்மைதானே? கேட்டுதான் தலைவா, நானும் தான்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்போ பயங்கரமான ஒரு கொரட்டை சத்தம். யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம வாட்டர்மெலன் விட்டுருக்காரு போல இருக்கு. இது நம்ம பிரவீன் ராஜுக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருக்கு போல இருக்கு. சோ திவாகரை எழுப்பி சொல்லியிருக்காங்க, இதுல எஃப்ஜேவும் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு போல இருக்கு. அதனால அண்ணே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி படுங்க, உங்க கொரட்டை சத்தம் எங்களை தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எஃப்ஜே. ஏமா அப்பா ஆடு மாதிரி கத்துறாரு.
இது அப்போதைக்கு காதுல வாங்கிக்கிட்டு காலைல 10 மணி ஆனதுக்கு அப்புறம் என்ன கொரட்டை விடாதன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் நான் சும்மாவா இருந்தா பயங்கரமான கொரட்டை, என்னாலாம் தூங்கவே முடியல. இவரு என்ன வந்து சொல்றாரு கொரட்டை விடாதன்னு. ஐயோ அண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க என்னோட ஜாஸ்தியா விட்டீங்கன்னா உங்க கொரட்டை சத்தம் தாங்க முடியாம நான் கீழே போய் படுத்துட்டேனே. யோ நான் விட்டது கொரட்டைன்னா நீ விட்டது கொரட்டை தான் அப்படின்னு இந்த பீஸ் கத்த. யோ உன் கொரட்டை என் கொரட்டை ஒன்னாயா அப்படின்னு அந்த பீஸ் கத்த. யோ என்ன கை நீட்டி பேசுற, இப்படி எல்லாம் பேசக்கூடாது திவாகர், ஏதாவது மக்கார் ஆயிடும் பாத்துக்கா அப்படின்னு அண்ணன்ல இருந்து வாப்போன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. டாவா. ரெண்டுமே ஒரே குட்டையில உழுந்த மட்டைங்க தான். நியாயப்படி பார்த்தா கொரட்டை விடாதவங்க தான் இவங்க 2 பேர்ட்டையும் சண்டை போடணும். பட் நம்ம 2 பேரையும் யாராவது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா யாரும் நம்மள வந்து கேட்க மாட்டாங்க. எதுக்கு கொரட்டை விட்டு எங்களை சாவடிக்கிறீங்க அப்படின்றதுக்காகவே வாலண்டியரா இந்த 2 பீஸுங்களும் சண்டை போட்டுக்கிச்சுங்க போல இருக்கு. பட் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் ஈத்துட்டு வந்துருச்சு இந்த தர்பூசணி. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தீங்கன்னா என்ன டாக்டர் இல்லங்கிறா, ஒருத்தன் வந்து கொரட்டை விடாத திரும்பி படுங்கிறான். யோ நான் சொன்னேனா திரும்பி படு, நான் சொன்னேனா எவன் சொன்னானா அவனை போய் கேளு. யோ எவன் சொன்னா என்னையா, சொன்னானா இல்லையா அதான் விஷயம் இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் கெமி வந்து பழைய புராணத்தைய பாட நீ சும்மா இருப்பா அப்படின்னு தர்பூசணி சொல்ல, எது சும்மா இருப்பாவா, யாரை பார்த்து அப்படி சொல்றீங்க? அடக்கிக்க சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இந்த வீட்டுல அவங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நீங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு மறுபடியும் தர்பூசணியை புடிச்சினோண்ட. அதே மாதிரி நீ யாருமா என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்க, நான் கெமி நான் அப்படிதான் கேட்பேன் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்குதுங்க. இந்த சீசன்ல இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வர போறதுக்கு முன்னாடி யாரோ தெளிவா சொல்லி அமைச்சிருக்காங்க போல இருக்கு, சண்டை போட்டாதான் பல நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக சம்பந்தம் இல்லாம ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. இதுக்கே எப்படின்னா இன்னும் 10-15 நாள்லாம் போச்சுன்னா சண்டை போட்டுக்கிறத தவிர்த்து வேற வழியே இல்லையம்மா. அப்பெல்லாம் தொண்டையை பிடிச்சி பிதாமகன் கிளைமேக்ஸ்ல வர்ற மாதிரி கடிச்சிருவாங்களோ. உனக்கு ரொம்ப கோபம் வருதே. கோபம் வந்தா கொலையும் செய்யும். நடுவுல இந்த பிரவீன் காந்தி வேற. அதாவது பெண்கள்கிட்ட பொதுவா 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு பேராசை, இன்னொன்னு ரொம்ப ஜலஸா இருப்பாங்க. அப்படின்னு கரெக்டா பேசுறோமா தப்பா பேசுறோமான்னு இல்லாம ஏதோ பேசுவோன்னு அடிச்சு விட இந்த டைம்ல இருக்கிறதோ நான் ஒரே பொண்ணு, அது எப்படி இந்த ஆளு இந்த மாதிரி பேசலாம், இதை நம்ம தட்டி கேட்டே ஆகணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். யாருக்குமே தைரியம் இல்லை, நாம தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம நந்தினி என்ன பண்ணாங்க, ஏன் ஆண்கள் அப்படி இல்லையா, ஒருத்தன் ஃபிகர் தள்ளிட்டு போனாவே போதும் இவனுக்கு அப்படியே பொங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி காரு வீடு பங்களான்னு வாங்கினா தெரியாதா அப்படின்னு கேட்க, ஐயோ நான் அப்படி சொல்லமா, பெண்கள் தான் ஆண்களை இயக்கும் சக்தி, அவங்க எல்லாம் இல்லைன்னா ஆண்கள்லாம் டயர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு அடுத்த செகண்டே மாத்தி விட்டுருச்சு பயவுல. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. தலைவர் வந்த புதுசுல பயங்கர துள்ளலா இருந்தாரு. ரைமிங்ல போற வர்றவங்கள்ட்ட எல்லாம் துருதுருன்னு பேசிக்கிட்டு பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருந்தாரு. இங்க ஒரு போடு போட்டதுதான். அப்பையில ஆரம்பிச்சு நேத்து எபிசோட் முடியற வரைக்கும் ஏதோ சொல்ல வருவாரு, அப்புறம் திடீர்னு பச்சி ஏதோ சொல்லும் போல இருக்கு, டக்குன்னு ஆஃப் ஆயிருவாரு. ஆமா யார் எதுங்க? ஆஹா வளைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி. அடுத்து நம்ம பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, என்னப்பா முத நாள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, இத்தனை நாளா தண்ணியோடவே பழகிட்டோம், தண்ணியோடவே வாழ்ந்துட்டோம், இப்பதான் எங்களுக்கு தண்ணியோட அருமை புரியுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம தர்பூசணி மட்டும், அதாவது பிக் பாஸ் நான் இத்தனை நாளாவே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டேன், அந்த மாதிரி இருந்த நான் இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மார்னிங் வேக்கப் சாங் ஆடல் பாடல் போட்டிங்க தெரியுமா, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது இப்படின்னு சீரியஸா பேசுறப்போ எல்லாருக்கும் சிரிப்பு பொத்துக்கிட்டு வருது. ஆனாலும் பெருசா எதுவும் சிரிக்காம சமாளிச்சிருச்சு எல்லா பீஸுங்களும். இல்ல சீரியஸா பேசிட்டு போறீங்களா, அதான் சிரிப்பு காட்டு. உண்மையிலே இந்த பீஸ் இப்படிதானா இல்ல கேமராக்காக இப்படி எல்லாம் பண்ணுதா அப்படின்றது தான் தெரியல. 2-3 நாள்ல கண்டுபிடிச்சிருவோம். உன் சைடுல நீ யோசி, என் சைடுல நான் யோசிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். முந்தானேத்து ப்ளூ டீம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டார் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. அண்ட் ரெட் பேட்ச் வச்சிருந்தவங்கள பிக் பாஸ் வீட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒருத்தர், பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர், 2 டீம்ல இருந்து சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சோ சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து கமருதீன், பிக் பாஸ் வீட்ல இருந்து சபரிநாதன் 2 பேர் வந்தாங்க. சிரஞ்சீவி எஸ் சார், சமிதா பச்சன் எஸ் சார். இவங்க எதுக்கு அப்படின்னா, கமருதீன் தான் அந்த தண்ணி பிடிக்கிற சூப்பர்வைசர், அவருக்கு ஹெல்ப் பண்றவர் தான் சபரி. ரெட் லைட் எரியறப்ப தண்ணி வரும், அது எரியறப்ப புடிச்சா உண்டு, அது எப்ப நிக்கும்லாம் சொல்ல தெரியாது, மிஸ் பண்ணிட்டா தண்ணி கிடையாது. ஏதாவது சுவாரஸ்யமா காட்டுவாங்கன்னு பார்த்தா என்னென்ன கன்றாவியை காட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்க. சரி வா. எப்படி இருக்கு? நல்லாவே இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுக்கும் நேரம். இதெல்லாம் பாக்குற நமக்கே பொறுக்க முடியலையே, உள்ள அவங்க எப்படிப்பா பொறுத்துட்டு இருப்பாங்க? அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. சோ இந்த கேங் சுத்தி உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் செம்ம கடுப்புல பேசிட்டு இருக்காங்க. இவன் தொல்லை தாங்க முடியல, எரிச்சலா வருதுன்னு. புரியுது உங்க கஷ்டம் எனக்கு, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாவது வீட்டுக்கு அமிச்சிடலாம். அவரே இல்ல உங்களெல்லாம் எப்படி இந்த பீஸ குறைஞ்சது ஒரு 70-80 நாளைக்கு வச்சுக்காம விட மாட்டாங்க. சோ நீங்க வெளில வந்துடுறது நல்லது.
சொன்னா நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அவளை வரை இறக்கிட்டு ஒன்னே மட்டும் வச்சுட்டு ஓடிட்டு போனா எப்படா கலெக்டர் வரும்? என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவாடா. அது சரி, இந்த தண்ணி குளிக்கிறதுக்கு வச்சுப்பாங்க, குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க இப்போதைக்கு 3 வாட்டர் பாட்டில் உங்களுக்கு கொடுக்குறோம், ஆனா இதுக்கப்புறம் நாங்க ஒரு 3 தடவை நாக் நாக் நாக்னு தட்டுவோம். அந்த மாதிரி தட்டுறப்போ ஸ்டோர் ரூம் திறக்கும், அதுக்குள்ள யாராவது ஓடி வந்து தண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை விட்டீங்கன்னா தண்ணி கிடையாது குடிக்க இப்படின்னு தண்ணியை வச்சு தண்ணி காட்டிட்டு இருக்காரு நம்ம பிக் பாஸ். தண்ணினால ஆட்சியை மாறிக்கிட்டு இருக்கு, தண்ணியை கேவலமா பேசிக்கிட்டா இருக்க நீ. சரி, இதை வச்சாவது அடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னவோ ட்ரை பண்றாரு. ஆனா எந்த பீஸும் இப்போ வரைக்கும் அடிச்சிக்கல. இதை புரிஞ்சுக்கிட்ட கெமி, பிக் பாஸ் உங்களுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு அங்க தனியா இருந்த தண்ணி பாட்டில் அப்படியே உள்ள சொருவிக்கிட்டு ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமும் பிரச்சனையே வரல பாவம். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா பிக் பாஸ் டீமுக்கு? எல்லாருக்கும் பேதி மாத்திரையை கொடுத்து விட்டுருங்க. இருக்கிறதோ 2 பாத்ரூம், சோலி முடிஞ்சுது, மண்டையை பிச்சின்னு அடிச்சுப்பாங்க. இப்போ இந்த பிரவீன் கமருதீன் கிட்டயும் சபரி கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஆள மனுஷனா மதிச்சு ரொம்ப அமைதியா இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பிரவீன், இப்ப சொன்னீங்கல்ல மனுஷனா மதிச்சு அப்படின்னு, அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். அப்படிதான் பேசுவேன். நான் நேசிக்கிற ஒரு தொழிலை மட்டப்படுத்துற மாதிரி ஒரு சில டயலாக் எல்லாம் பேசுறான், ஒரு சிலதெல்லாம் செய்யறான். இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் நான் மனுஷனா மதிக்க மாட்டேன் அப்படின்னு அடிச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதை பாக்குற நமக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஏய் பாவம்பா, இத பார்த்தா என்னப்பா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு கேக்குறீங்களா? அடுத்த சீன்ல இவர் என்ன பண்றாரு நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஏய் என்னது இரு, அதான் அக்கல கை விட்டு தேறான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். இதெல்லாம் பார்த்தா காண்டாவதா இல்லையா? அதான் அவர் சொல்லி அனுப்புறாரு, வீட்டுக்குள்ள போயாவது இதெல்லாம் பண்ணாம ஏதாவது புதுசா பண்ணுப்பா அப்படின்னு. ஆனாலும் உள்ள போய் பவானி சீனியே ரிக்ரியேட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றது. கர்ணன் மாதிரி பண்ண சொன்னா பச்சை கர்ணக்கிழங்கு தின்னவ மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டே நான் கர்ணன் அப்படின்னு சொன்னா காண்டாவுமா ஆவாதா? எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ இதுல வேற இவர் நடிப்பு அரக்கணும். ஆனா ஒரு விஷயம்ப்பா, வீட்டுக்குள்ள நாமினேஷன் வந்துச்சு. அப்போ இந்த ஆதிரை அப்படின்ற பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு தரமா 2 ரீசன் சொல்லி பர்ஃபெக்ட்டா நாமினேட் பண்ணிச்சு 2 பேரை. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தர்பூசணி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். உள்ள வர்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஏத்துக்க முடியல. இன்னொன்னு கலையரசன், ஏன்னா அவனே அவன் வாயால சொல்றான், நானும் என் பொண்டாட்டி கண்டென்ட்டுக்காக ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணோம், இல்ல நிறைய விஷயம் பண்ணோம் அப்படின்னு. கண்டென்ட்டுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரியான பர்சனை தூக்கி இங்க போடுவாங்க அப்படின்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. உங்களுக்கு? அப்புறம் இந்த நாமினேஷனை பத்தி சொல்ல மாட்டேனே. இந்த நாமினேஷன்ல இந்த சூப்பர் டீலக்ஸ்ல 7 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபராம். அது என்னன்னா 50% ஆஃப் மக்கள் நாமினேஷனுக்கு போக வேணாமா. ஆனா 7/2 = 3.5 அப்படின்னு வர்றதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4 மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 4 பேர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்படி கிடையாது. நாங்க 4 ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டோம், 3 தான் பண்ணுவோம். அந்த பையன் என்னமா கணக்கு போட்டான் தெரியுமா? 3 பேர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. அந்த 3 பேரையுமே உங்களுக்குள்ளேயே பேசி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம துஷார், நான் இப்பதான் என்னோட கரியரையே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், எனக்கு விட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னாரு. இந்த சுபிக்ஷா, வேர்ல்ட் ரெக்கார்டு, ஒரு மீனவர் குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்றது என் ஊர்ல எல்லாம் இன்னமும் நம்பல, அதனால இந்த சான்ஸை நான் விட்டு கொடுக்க விரும்பல அப்படின்னாங்க. அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம், பட் வேர்ல்ட் ரெக்கார்டுலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்ட் அப் பண்ணிட்ட. ஏன்னா பிக் பாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியும் போய் நம்ம கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு ஷோ, இதுல நீங்க வந்ததை நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சேர்த்துக்கணுமா அப்படின்னு அந்த ஷோவை கழுவி தான் ஊத்துவாங்க. சோ அப்படி சொல்லாம நான் இங்க வந்தது ஒரு பெரிய விஷயம், ஃபர்ஸ்ட் டைமா நான் தான் இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து நம்ம கானா வினோத் அவரோட பெருமையை பத்தி பேச சொன்னா பாஸ்ட் கானா கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா சொன்னாருன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி கானான்னு வந்த கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே பெருசா ஒண்ணு செய்யல, பட் நான் பெருசா பண்றதுக்காக வந்திருக்கேன், அதனால நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு? நம்ம அசல் கோளாரோட திறமெல்லாம் இவருக்கு தெரியாதோ? இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ, கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாத. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அடுத்து நம்ம ரம்யா, நான் ஒரு அனாதை, எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது விடவே முடியாது அப்படின்ட்டாங்க. நோ கமெண்ட்ஸ். பட் நம்ம உத்தமர் காந்தி, பரவாயில்ல நான் இவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி சாதிச்சிட்டேன், இவங்களாம் யங் பிளட், இவங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பெரிய மனசோட ஒண்ணு பண்ணாரு. ஆனா பாவம் அதே காரணமா வச்சு நாமினேஷன்ல இவரை போட்டு குத்துன்னு குத்தி இப்ப லீஸ்ட் ஓட்ல அண்ணன் தான் இருக்காரு. நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு பீஸ் ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டுருது, விட்டு கொடுக்குறேன் முட்டு கொடுக்குறேன்ட்டு. இதை பார்த்த மத்த கண்டஸ்டன்ட்ஸும் இதாண்டா சான்ஸ், இவனை போட்டு அடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியே 105வது நாள் வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்ன பின்ன பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தா பரவாயில்ல, பாவம் அண்ணன் ரொம்ப வெள்ளாந்தியா வந்துட்டாரு.
இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இப்ப நம்ம 60 ரூபா நான் துஷாருக்காக விட்டு கொடுக்குறேன், ஏன்னா அவன் இப்பதான் கரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல அவரும் பெருமிதத்தோட ஏத்துக்கிறாரு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கங்க, பின்னாடி உதவும். கிளி நோட் பண்ணியா? நீ பண்ணல அடிங் நோட் பண்ணு. அதன்படி சுபிக்ஷா, ரம்யா மற்றும் துஷார் இவங்க 3 பேரை நாமினேட் பண்ண முடியாது. இப்போ இந்த நாமினேஷன்ல முக்கியமானதை மட்டும் சொல்றேன். நம்ம பிரவீன் இருக்காரு தெரியுமா, அவருக்கும் தர்பூசணிக்கும் தான் வாய்க்கா தகராறு இருக்கே. சோ உள்ள போய் தர்பூசணி பேரை சொல்லுவாருன்னு பார்த்தா பிரவீன் காந்தி பேரையும் கலையரசன் பேரையும் சொல்லி விட்டாரு. எப்படி இது நியாயப்படி தர்பூசணியை தான் சொல்லி இருக்கணும். சரியில்லையே. சரி தர்பூசணின்னா சொல்லுதுன்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம நினைச்ச மாதிரியே கெமி பேரையும் பிரவீன் பேரையும் சொல்லி விட்டாரு. பட் எப்படி வாட்டர்மெலன் பேரை சொல்லாம விட்டாரு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படியா? எப்படி இந்த தர்பூசணியை மத்தவங்க எல்லாம் மிதிச்சு நசிக்கிடுவாங்க, அப்புறம் எதுக்கு நம்மளும் அதையே போட்டு மிதிச்சுக்கிட்டே நம்ம வேற யாரையாவது ஈத்து போடுவோம் அப்படின்னு போட்டிருப்பாரு போல இருக்கு. ஏன்னா இந்த பீஸ் நடந்துக்கிறத பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரிலாம் தெரியல. பட் இந்த பீஸ்னால ஒரு பயங்கரமான 7.5 இந்த வீட்டுக்கு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. யார் அவனையா? ஐயோ ஐயோ வாங்க அந்த சோகத்தை என்னைக்கா சொல்ற எழுத்து சாவு படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பிரவீன் காந்தி சுதாகரை நாமினேட் பண்ணாரு. எது சுதாகரா அப்படின்னு பிக் பாஸ் கேட்க, சாரி தலைவரே, இந்த தர்பூசணியை வச்சு வித்துட்டு இருப்பாரு ஒருத்தர், அவர் பேர் என்ன? திவாகர் அவரை நாமினேட் பண்றேன். எனக்கு ஆக்சுவலா யாரையும் நாமினேட் பண்ண விருப்பம் இல்ல, ஏன்னா வந்து ஒரு நாள் தானே ஆச்சு. ஏன்னா இந்த குறுகிய காலகட்டத்தில் எப்படி சொல்ல முடியும், அதனால இப்போதைக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. சோ ஒரு கால அவகாசம் வேணும், நான் வேணா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சொல்லட்டுமா? எடுத்துக்கங்க, ஒண்ணு தப்பு இல்ல, ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு அன்சீன்ல கலாச்சி விட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, முன்ன பின்ன பிக் பாஸ பார்க்காம பக்கத்துல இருக்க கடையில பட்டாணி வாங்குற மாதிரி கிளம்பி வந்துட்டாரு போல இருக்கு. பாவம், இந்த பீஸுங்க அடிக்கிறது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. அடுத்து நம்ம துஷார் இருக்காரு. எப்படி இந்த வாட்டர்மெலன் பொண்ணுங்களை பார்த்தா பாப்பானும் பசங்களை பார்த்தா மாமான்னு கூப்பிடுறாரோ, அதே மாதிரி நம்ம துஷார் எந்த பொண்ணை பார்த்தாலும் அக்கானும் பசங்களை பார்த்தா அண்ணனும் மரியாதையோட கூப்பிடுறாரு. நம்ம கலையரசனுக்கே வயசு 25 தான் ஆகுது, அந்த பீஸே இந்த பீஸ் அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்குது. அப்ப இந்த பீஸுக்கு வெறும் 19-20 வயசு தான் இருக்குமோ? அப்ப அரோராவை மட்டும் எதுக்கு அக்கானு கூப்பிட மாட்டேற? என்ன அக்கானு கூப்பிடு பண்றேன். அது உனக்கு அக்கா முறை தான், அந்த பொண்ணு குறைஞ்சது ஒரு 26 வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அகோரி கலையரசன் கரெக்டா கணிச்சிட்டாரு. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். அடுத்து நம்ம கெமி சபரியை நாமினேட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டா அவர் தானே சூப்பர்வைசருக்கு ஹெல்ப்பரா செலக்ட் ஆயிருக்காரு. சரி அதுக்காகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. காலையிலே கெமி இவரை லைட்டா கையில தட்டி இருக்காங்க போல இருக்கு. அப்பா ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு கத்திருக்காரு போல இருக்கு அவரும். ஆனா அப்பேற்பட்டவன் நான் போறேன்னு அந்த டேங்க் புடிச்சு எடுக்கிறதுக்கு ஆர்வமா நிக்கிறான். இதுல எது உண்மைனே எனக்கு தெரியல, பச்சையா நடிக்கிறானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. பட் இவங்க எல்லாம் சொல்றத வச்சு யாரையும் சந்தேகம் எல்லாம் பற்றாதீங்க, தயவு செய்து எல்லாரையும் சந்தேகப்படுங்க. இந்த எஃப்ஜே இருக்காரு, எஃப்ஜே இந்த வீட்டுக்குள்ள வர்ற எல்லாருமே பிக் பாஸ்க்கு புதுசா பேர் வைக்கிறாங்க. பிகி, தலை, குருநாதா, டாடி அப்படி இப்படின்னு. நம்மளும் ஏன் புதுசா வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பேர் வச்சாரு. கோபாலகிருஷ்ணன் வச்சிருந்தா அதை சுருக்கி கோக்கின்னு வச்சிருப்பாண்டி. அந்த பேர் என்ன தெரியுமா? டூட். சோ கன்ஃபெஷன் ரூம்க்குள்ள வந்த உடனே டூட் நான் நாமினேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்சன் டூட், கலைய பண்ணலாம்னு நினைக்கிறேன் டூட் அப்படின்னு சொல்ல, நினைக்கிறியா பண்றியா அப்படின்னு கலாச்சு விட்டாரு. பின்ன அந்த பிக் பாஸ் இவரோட சித்தப்பா வயசு, அவரை பார்த்து டூட்னு கூப்பிட்டா கோவம் வராது? மரியாதையா பேசு. சோ இந்த லிஸ்ட்ல இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆதிரை, அப்சரா, பிரவீன் ராஜ், காந்தி, திவாகர், கலையரசன் மற்றும் வியானா. இந்த வியானான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துல வருது, இவங்களை எல்லா ஆங்கிள்லயும் அப்படியே சுத்தி பாருங்களேன். லைட்டா நம்மளோட எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க மாதிரி இல்லையா? நல்லா யோசிங்கப்பா. சீசன் 1ல கூட ஜல்லிக்கட்டுக்காகலாம் போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்களே ஒரு அம்மா, அந்த அம்மா மாதிரியே இல்ல? ஒருவேளை நம்ம ஜூலியோட தங்கச்சியா இருப்பாங்களோ? அப்படி யாருமே இல்லையடா தம்பி. உனக்கு தெரியல? உனக்கு தெரியல? அதே மாதிரி நந்தினின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்களையும் சுத்தி பாக்குறப்போ லைட்டா நம்ம கலா மாஸ்டரோட தங்கச்சி மாதிரியே இல்ல? எனக்கு மட்டும் தான் இப்படி தெரியுதா? உங்களுக்கு இப்படி தான் தோணுதா? எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. இப்ப லாஸ்டா எபிசோட் முடிய போறதுக்கு முன்னாடி யார் இந்த சூப்பர் டீலக்ஸ் மக்கள், அவங்களுக்கு என்ன சலுகைகள் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ்க்கு என்ன சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பார்த்தா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்ப எந்திருக்கிறாங்களோ அப்பதான் எல்லாருக்குமே வேக்கப் சாங்காம், எவ்வளவு நேரம் வேணா தூங்கலாமா, வேலையே செய்ய வேணாமா, பிக் பாஸ் ஆளுங்களை விட்டு வேலை செய்ய வச்சுக்கலாமா, கேட்காமலே லக்ஸுரி ஐட்டம் எல்லாம் வருமா, மொத்தத்துல ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கலான்ட்டாங்க. அம்மாவாசை கால் படுது முட்டுதுங்களா? கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. வெளியில இருக்கிற மத்த பீசுங்களுக்கெல்லாம் இந்த பீசுங்க மேல காண்டாகணும்ன்றதுக்காக பண்றாங்க. அது அவங்களுக்கு லைட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் சொன்னாங்க பாருங்க, அதுல 100% வந்துருச்சு. அதெல்லாம் என்னன்னா, பிக் பாஸ் வீட்டு ஆளுங்களுக்கு அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருவாங்களாம். அப்பெல்லாம் டான்னு எந்திரிச்சிடணுமா, தெற்கால இருக்க அரண்மனை பக்கம் நீங்க போயிடவே கூடாது அப்படின்னு சந்திரமுகில சொல்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள நீங்க போக கூடாது அப்படின்ட்டாங்க. உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் இரு.
இந்த கோட்டை தாண்டி வந்த கைய கால உடைச்சிடுவேன். அப்புறம் லக்ஸுரின்ற பேச்சுக்கே உங்களுக்கு இடம் கிடையாது. நீங்க மட்டும் தான் எல்லா வேலையும் செய்யணும். சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பே ஆனாவும் அவன் ஆனாகும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஃப்ரிட்ஜ் கிட்டேயே போகணும். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சிக்கன் மட்டன் எது வேணுமோ அதை தான் நீங்க செய்யணும். அண்ட் அதை நீங்க சாப்பிடவும் கூடாது. ஏன் டேஸ்ட் கூட பார்க்க கூடாது. ஐயா எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாவமா இல்லையா அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சதுக்கு அப்புறம் சரி போய் தொலைது கழுத, உங்களுக்காக ஒண்ணு தரேன், உங்கள யாராவது ஒருத்தர் கேப்டனா இருக்கலாம் அப்படின்ற சலுகையை மட்டும் கொடுத்தாரு. அதை கேட்ட உடனே பசியில இருந்த பிச்சைக்காரன் பிரியாணியை பார்த்த உடனே குதிக்கிற மாதிரி எல்லாரும் பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதெல்லாம் பார்த்தாவது பிக் பாஸ் மக்களுக்கு சூப்பர் டீலக்ஸ் மக்கள் மேல காண்டாவும் சண்டை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்புல தான் இதெல்லாம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு அடிச்சிட்டு மண்டையெல்லாம் பிச்சிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இனி வரும் நாட்கள்ல தான் தெரியும். பொறுத்து இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு நாள் கூத்து அப்படின்ற டேக நீங்க யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல முக்கியமானதை மட்டும் சொல்றேன். நம்ம கலையரசன் இருக்காரே, அவர் ஆல்ரெடி 12 பேர் நாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த கான்ல துஷாரை வந்து பார்த்து இருக்காம பாருங்க, இவன் ஒரு நாள் தான் தாங்குவான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த அரோரா கூடவே சுத்திட்டு இருக்கான், ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட பொம்பளை கூட பேசுறேன். அவன்லாம் கூத்து கட்டி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு போயிடுச்சு இந்த பயப்புள்ள. இதை கேட்ட உடனே நம்ம துஷார் மூஞ்ச பார்க்கணுமே. டேய் நாய வந்து ஒரு நாள் தான்டா ஆச்சு, எப்படியா உஷார் பண்ணி ஓட்டலாம்னு நினைக்கிறதுக்குள்ள போட்டு கொடுத்துறியாடா அப்படின்ற மாதிரியே லுக் விட்டுட்டு இருந்தாப்புல. கை தாண்டா கொடுத்தேன். பட் நம்ம அரோரா ஓ எனக்கு துஷாரா குட் காம்பினேஷன் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கினே இருந்தாங்க. ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. அப்புறம் வந்து நம்ம திவாகரே, பிக் பாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சோ எனக்கு சூஸ் பண்றதுக்கு சங்கடமா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். தர்பூசு எனக்கும் தான் நீ பேசுறதெல்லாம் கேக்குறப்ப சங்கடமா இருக்குது அப்படின்னு நசுக்கி விட்டாரு. பாவம் இதுவரை வந்த சீசன்ல பல நாட்களுக்கு அப்புறம் தான் காண்டா இருப்பாரு நம்ம பிக் பாஸ். ஆனா வந்த முத நாள்லயே அவர் காண்டேத்தி விட்ட முத பீஸ் நம்ம தர்பீஸ். சரி இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது அன்சீன் சிக்கிச்சுன்னா உங்களுக்காக ஜெனி பேசுவாங்க. ஒருவேளை எந்த கண்டென்ட்டும் இல்ல அப்படின்னா நாளைக்கு பேசுவாங்க, நாளைக்கும் இல்லைன்னா நாளைக்காவது பேசுவாங்க. பட் பேசுவாங்க, அதுவும் இந்த சேனல்ல தான். சோ ஈவினிங் வந்து நீங்க பாருங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.